हुकुम टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். வேலு, என்னாச்சு? ஏன் இவ்வளவு இறுக்கமா இருக்கீங்க? ஒன்னும் செல்வி, நடக்கிற விஷயம் ஒன்னு யோசிச்சு பார்த்தா ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பூஜா எங்க எல்லாத்துக்கும் ஒரே தங்கச்சி. அவ கல்யாணத்தை ஒரே மெச்சுக்கிற மாதிரி நானு, அண்ணன், அக்கா, தம்பின்னு எல்லாரும் முன்னாடி நின்று ஜாம் ஜாம்னு நடத்தணும்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்போ அவ கல்யாணம் இப்படி ஒரு சூழ்நிலையில கேவலமான ஒருத்தனோட முடிவாயிருக்கு. நான் ஒரு பக்கம், அண்ணன் ஒரு பக்கம் நிக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல மாமா ரொம்ப பாவம். அவர் என்ன தப்பு செஞ்சார்? தான் பொண்ணை எங்க குடும்பத்துல கட்டி கொடுத்தாரே தவிர அவர் செஞ்ச தப்பு எதுவுமே இல்லை. இன்னைக்கு அவருக்கு எங்களால இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி ஒட்டு மொத்தமா நம்ம எல்லாருக்கும் கடவுள் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கறாருன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போறாருன்னு தானே அர்த்தம். நிச்சயம் நம்ம எல்லாரும் இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அதை விட அதிகமா நம்ம சந்தோஷத்தையும் அனுபவிக்க போறோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆமா செல்வி, எனக்கும் அந்த கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம், பூஜாவோட கல்யாணம் நின்னுச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். கண்டிப்பா நம்மள மீறி இந்த கல்யாணம் நடக்காது. நிச்சயம் பூஜாவோட வாழ்க்கையும் அந்த கடவுள் காப்பாத்தி கொடுப்பாரு. நீங்க வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. சரிங்க. ஏன் வேலு, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னங்க? என்ன கேட்கணும்? இல்ல, எங்க அப்பா மாதிரி நீங்களும் அவர் கூட சேர்ந்து ஒரு பைய தூக்கிட்டு கிளம்புனீங்கல்ல, அவரோட கிராமத்துக்கு போய் உங்களால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னா எல்லாமே பண்ணலாமே. அப்படியா? ஏர் ஓட்டணும், வயல்ல பரப்படிக்கணும், சேத்துல இறங்கி நாத்து நட்டணும், களை எடுக்கணும், நெல்ல சுமந்து களத்து மேட்டுக்கு கொண்டு போகணும். இதெல்லாம் உங்களால செய்ய முடியுமா? இது என்னங்க சாதாரணம்? என்னால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஹலோ ஹலோ, இது ஒண்ணும் உங்க அண்ணனோட ஹோட்டலுக்கு போய் 5 கிலோ அரிசியை சமைச்சு வடிக்கிற ஈஸியான வேலை கிடையாது. ஏங்க, 5 கிலோ அரிசி இல்லங்க, 50 கிலோ அரிசிய ஒத்தாளா வடிச்சு தூக்கிட்டு போற ஆளு. அந்த அளவுக்கு இது வைரம் பஞ்ச கட்டை. பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. பார்த்தா தெரியலனா நீங்க வேணா 50 கிலோ வெயிட்ட தூக்க சொல்லுங்க, இப்பவே தூக்கிடுறேன். 50 கிலோ வெயிட் எல்லாம் தூக்க வேணாம், என்ன வேணா தூக்கி காட்டுங்க, நான் நம்புறேன். அவ்வளவுதானே, தூக்கிட்டா போச்சு. இப்ப பாருங்க. ஐயோ வேலு வேலு, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அதெல்லாம் வேணாம். இல்லங்க இல்லங்க இல்லங்க, முடி பண்ணியாச்சுன்னா தூக்கித்தான் ஆகணும். இப்ப பாருங்க.